பிரசாந்த் சார் கூட நீங்க பண்ண அந்த அனுபவங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். 16 வயசு அவருக்கு நான் கற்றுக் கொடுக்கும்போது, ஃபைட்டு கற்றுக் கொடுக்கும்போது. நான் வைகாசி 16 வயசில் எடுத்த படம். அவருக்கு சின்ன குழந்தை. அவங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக அவருக்கு நான் டூப் போட்டேன் அந்த காலத்தில். அதனால் அவர் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்க சொன்னார். நான் வீட்டு டி நகரில் போய் காலைல ட்ரைனிங் கொடுப்பேன். காலையில் சாயங்காலம் 2 தான் ட்ரை போடுவேன். அப்போ தான் நான் வைகாசி 16 எனக்கு வந்து அன்பாலய பிரபாகரும் ராதாபாரதி ஐயா சார் டைரக்டர் மூலயமா எனக்கு அந்த படம் கிடச்சிச்சு. அவர் வந்து ரொம்ப திறமைசாலி, அழகன். அவருக்கு அதனால தான் அழகனே ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம்லாம் அவரை வச்சு எடுத்தாங்க. அவர் நிறையா, அதாவது என்னன்னா, இன்னைக்கு எங்கேயோ இருக்க வேண்டியவர். அவர் ஏதோ ஒரு இடத்துல அந்த லெவல் போக வேண்டியது. எதுக்கோ என்ன காரணம் தெரியல, அவர் நடிப்பாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நல்லா பண்ணுவார் அவர். அதுலலாம் நாங்கள் வந்து வைகாசி விளையாட்டாக எடுத்தோம். நான் வந்து ஆக்சுவலாக கேரளா போகிறோம், ஒரு ஷூட் எடுத்து முடிச்சுட்டு நான் டிக்கெட் போட்டேன். நான் எனக்கு பாம்பேயில் வேறு ஷூட்டிங்கு சின்ன புறப்பட்டேன். போகும்போது ஒரு ஃபைட் எடுத்தது தான் ஒரு தீப்பந்த ஃபைட்டு, அந்த சிலம்ப ஃபைட்டு. நானும் பண்ணியிருப்பேன். அதில் 2 hours தான் எடுத்தோம். ஃபைட்டு பார்த்தா 170 200 நாளைக்கு மேலே ஓடிடுச்சு அந்த படம். அதுக்கப்புறம் பிரசாந்த் நல்லா எல்லா படமும் ஹிட் தான். ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ இல்லை. ஆனால் நல்ல பையன், ரொம்ப அழகன், ரொம்ப சின்சியாரிட்டி, குருவை எப்படி மதிக்கணும், அப்பாவை எப்படி மதிக்கணும்னு தெரிஞ்ச ஒரு நல்ல மனிதர் அவர். உண்மையில எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரசாந்தை.